ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை காணும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த 5 மாதங்களும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல ஒரு துணையாக வந்து நிற்கிறார். இந்த காலை வேளையில் அவர் செய்த எண்ணி முடியாத நன்மைகள் அனைத்தும் எண்ணி பார்த்து, எசப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டு நாங்கள் தொடங்கும் போது ஆண்டவரே எப்படியாக நாங்கள் தொடர்ந்தோம், ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்தி வந்த விதம், நீர் எங்களை போஷித்து வந்த விதம், ஆண்டவரே நீர் எங்களை பராமரித்து வந்த விதம் அனைத்தும் எண்ணி பார்க்கும் போது ஆண்டவரே இந்த காலை வேளையில் இதயத்து நாளத்திலிருந்து முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீ செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் தடைப்படவில்லை. ஆண்டவரே நீர் எங்கள் நடுவே இருந்து அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வந்தீர். எங்கள் தேவைகளை அறிந்தவராய் இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழும்படியாக செய்தீர். ஆண்டவரே உடைய வசன சத்தியங்களுக்குள்ளாக எங்களை வழிநடத்தினீங்க அப்பா. அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புனீங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி போஷித்து வந்த தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே இதை எண்ணி பார்த்து இந்த காலை வேளையில முழு மனதோடு அனைவரும் சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, சோத்திரம், சோத்திரப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, சேனைகளின் கர்த்தரே சோத்திரம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே சோத்திரம். ஆதியும் அந்தமும் மாணவரே சோத்திரம். எங்கள் விசுவாசத்தின் தொடக்கமும் முடிக்கும் மாணவரே சோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே சோத்திரம். தாயின் கற்பத்திலே எங்களை தெரிந்து கொண்ட தேவனே சோத்திரம். ஆண்டவரே எங்கள் தலைமுடிகளை எண்ணி வைத்த தேவனே சோத்திரம். ஆண்டவரே உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்த தேவனே சோத்திரம். யார் எங்களை கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் கைவிடாத நேசர். ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விலகவும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவனாக இருந்து நீர் எங்கள் பிரதான ஆசாரியராக இருக்கிறீர், நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர். ஆண்டவரே நீதி நிறைந்த ராஜாவாக இருக்கிறீர். ஆண்டவரே சோத்திர. ஆண்டவரே இந்த காலவெளியில் உம்மை நான் உயர்த்துகிறேன். விடுதலையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களின் தேவனாக இருந்தீர். அன்று ஆபிரகாமின் தேவனாக இருந்தீர், ஈசாக்கின் தேவனாக இருந்தீர், யாக்கோபின் தேவனாக இருந்தீர். இன்று எங்கள் ஆராதிக்கும் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை தந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்று நிரூபித்த தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலி இதுவே, இதில் நடவுங்கள் என்று எங்களுக்கு நல்ல பாதையை காட்டின யெகோவாவாக இருக்கிறீர். ஆண்டவரே இருக்கிறவராகவே இருக்கிறவரே சோத்திரம். ஆண்டவரே நீ தெரிந்து கொண்ட மனிதர்கள் அனைத்தும் எப்படி நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே அன்று ஆண்டவரே எகிப்தில் உம்முடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது மோசேவை எழுப்பி ஒரு ரட்சிப்பை தந்தீர். ஆண்டவரே ஆண்டவரே நீர் எல்லா தடைகளையும் தாண்டி உம்முடைய ஜனங்களை கூட்டி வந்தீங்க. ஆண்டவரே ஆண்டவரே நாமத்தரிக்கப்பட்ட ஜனங்களை உம்மை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்டு உம்மை புகழும்படியாக தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே கடந்து செல்கின்ற அனுபவத்தினராக கொண்டு வந்து பஸ்காவை அனுசரித்து ஆண்டவர் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆண்டவரே அதே போல இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவரே வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் மீட்பு எங்களுக்கு தந்து இன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக எங்களை எடுத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் தேவனே சோத்திரம், கிதியோனின் தேவனே சோத்திரம், தானியேலின் தேவனே சோத்திரம், சிங்கள் கபீல நடுவே உலாவின தகப்பனே சோத்திரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே சோத்திரம், எலியாவின் தேவனே சோத்திரம், எலிசாவின் தேவனே சோத்திரம், எரேமியாவின் தேவனே சோத்திரம், ஏசாயாவின் தேவனே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம், யோனாவின் தேவனே சோத்திரம். ஆண்டவரே அன்று யோபினுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை தந்தீர். ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகளை தர உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனங்கள் எப்படியெல்லாம் அவளை நடத்தினீர். ஆண்டவரே எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்த எங்கள் ரட்சகரே சோத்திரம், பாவங்களை மன்னிக்க வந்து பிறந்தவரே சோத்திரம், புதிய வாழ்வை தந்த வந்து பிறந்தவரே சோத்திரம், நித்திய ஜீவன் எங்களுக்கு தந்தவரே சோத்திரம். ஆண்டவரே
ஆண்டவரே குருடருக்கு பார்வையை செய்தீர், சோத்திரம். எல்லா ஸ்தோத்திரங்களும் எடுக்கலாம். திமிருவாத காரணம் எழுந்து நடக்கும்படி செய்தீரே, சோத்திரம். குருடருக்கு பார்வையடையும்படி செய்தீரே, சோத்திரம். செவிடர்களின் செவியை திறந்தவரே, சோத்திரம். மரித்த பெண்ணை உயிரோடு எழுந்து நடக்க செய்தவரே, சோத்திரம். லாசருவுக்கு உயிரை தந்த தேவனே, சோத்திரம். எத்தனை அற்புதங்கள் நன்மை செய்கிறவராக இருந்தவரே, சோத்திரம். ஆண்டவரே பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பாவத்தை மன்னித்து எல்லா போக்கையும் மாற்றி நிறுத்தினவரே, சோத்திரம். ஆண்டவரே எத்தனை நன்மைகள் செய்தீங்க. ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர். ஆண்டவரே இன்னும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே மீண்டும் வரப்போகிற எங்கள் மகாராஜாவே, சோத்திரம். மாரானாதாவே, சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். இந்த காலை வேளையில எல்லா சோத்திரங்களையும் எடுத்து சோத்திரம், சோத்திரம், சோத்திரப்பா. இதுவரை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தின் மூலமாக பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். இந்த காலை வேளையில சோத்திர பலி என்று சொல்லி என் அப்பாவுக்கு, என் இயேசு அப்பாவுக்கு என்று சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வரியிலையும் பார்க்கிறோம். கடந்த 5 மாதங்களும் நமக்கு சுகம் தந்தார், பலன் தந்தார். அல்லேலூயா. ஆமென். உணவு தந்தார், அன்றாட உணவு தந்தார், உடை தந்தார். பாத்தீங்களா, ஜெபமெல்லாம் கேட்டார், ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று இரவு கூட தேவன் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணாரு, கேட்டார். அல்லேலூயா. ஆமென். கேண்டை பிரதர் கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எல்லாம் ஜெபித்தோம். ஆண்டவர் என்ன பண்ணார், காலையில சகோதரனுக்கு நல்ல சுகத்தை என்ன பண்ணாரு, தந்தார். அல்லேலூயா. எவ்வளவு சீரியஸா கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணி என் சகோதரனுக்கு இப்படி இருக்கிறாங்க, மூச்சு திணறது, ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்றோம் என்று சொன்னாங்க. ஒரே ஜெபம் தான் பண்ணோம். ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளின் சகாயர் நீர், நீர் எந்த சூழ்நிலை கைவிட மாட்டீங்கப்பா. சகோதரனுக்கு நீ நல்ல சுகத்தை தாங்கன்னு சொன்ன. ஜெபம் கேட்டா ஜெயம் தந்தார். அல்லேலூயா. கூட வைத்தார். நம்ம இன்று எல்லாரும் சேர்ந்து பாட வைக்கிறார். பாடலாமா? எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை மகிழ்ச்சியோடு நாம் பாடலாம். அனைவரையும் எழுந்து நின்று பாடுவோம். உற்சாகமா கைகளை தட்டி சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலம் தந்தீரே, நன்றி ஐயா. எனக்கு பலம் தந்தீரே, நன்றி ஐயா. சொத்திரம், சொத்திர பலி, சொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்து நன்றி ஐயா, உணவு தந்து நன்றி ஐயா. உடையும் தந்து நன்றி ஐயா, உடையும் தந்து நன்றி ஐயா. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. glory. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஜெபம் கேட்டு நன்றி ஐயா, ஜெபம் கேட்டு நன்றி ஐயா. ஜெயம், ஜெயம் தந்தே நன்றி ஐயா. ஜெயம் தந்தே நன்றி ஐயா. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொத்திரபலி, சொத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்து நன்றி ஐயா, கூட வைத்து நன்றி ஐயா. பாட வைத்து நன்றி ஐயா, எங்களை பாட வைத்து நன்றி ஐயா.
சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. Glory. சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் எங்கள் மேல, அன்பு கூர்ந்தீர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும். ஆமென். அரவணைத்து நன்றி ஐயா. சொத்திர பலி மகிமைப்படுத்தலாம் என் இயேசுவுக்கு. சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. எனக்காய் ரத்தம் சிந்தினார். நன்றி ஐயா. ரட்சிப்பு நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. Glory. சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகத்தீர் நன்றி ஐயா. அபிஷேகத்தீர் நன்றி ஐயா. ஆனலாக்கினே நன்றி எங்களை நன்றி ஐயா. சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் அமரலாமா? இந்த காலை வேளையில் தேவன் நல்லவர். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்வாரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்வாரே. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் எண்ணிலடங்காத நன்மைகளால் நம்மை போஷிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் எண்ணிலடங்காத நன்மையினால் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆமென், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள். நம்ம ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். என்ன திட்டங்கள், தீர்மானங்கள், இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிக்கணும், இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம். எல்லா உலகப்புறமான காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியில் தேவைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு அனைத்தும் என்ன தேவைகள் தான். எத்தனை பேருக்கு உலகப்புறமான எத்தனையோ தேவைகள் இருந்துச்சா? பண தேவை இருந்திருக்கலாம், சில இஎம்ஐ கட்டுறதா இருந்திருக்கலாம், சில தேவைகள், எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கலாம். நம்மளுக்கு அன்றாட பேசிக் நீட்ஸ் எத்தனையோ இருந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம் நாம். கடந்த நாட்களில் பிள்ளைங்கள்லாம் தேர்வுகளுடைய தேர்ச்சிக்காக என்ன பண்ணீங்க? ஜெபிச்சிங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க, ஏசப்பா என்ன பண்ணார்? பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொரு தரப்பட்ட வயது உள்ளவர்களுக்கும் ஒரு தேவைகள் உள்ளது, அப்படி தானே? சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு தேவை, வாலிபர்களுக்கு ஒரு தேவை, பெரியவர்களுக்கு ஒரு தேவை, குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு ஒரு தேவைகள் உண்டு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு தேவைகள் உண்டு. எல்லாருமே ஒரு காரியத்தில் ஒரு தேவைகள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகள்லாம் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கும் போது சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்? எல்லா தேவைகளும் எண்ணி முடியாத அதிசயங்களால் அவர் போஷித்தார். ஹல்லேலூயா, ஆமென். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்தாரா? அதனால் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகாது. ஹல்லேலூயா. எவ்வளோ தேங்க்ஸ். நம்ம ஒருத்தர் உதவி செஞ்சால் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணோம்? வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் நம்மளை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். வாழ்க்கையில் சோறு வரும்போதெல்லாம் வசனம் நம்மளை காப்பாத்துச்சு, தேடுச்சு. ஹல்லேலூயா. குழப்பமான சூழ்நிலையில் வசனம் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு? ஆலோசனை தந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அதனால் கிருபை எல்லாம் தந்து ஏசப்பா நம்மை விழுந்திடாமல் நம்மை சுமந்து காத்தார். அருமையான பாடலை அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கைகளை உயர்த்தி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையில வாக்குகள் தந்து சோர்ந்திடாமல் காத்தார். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் கிருபைகள் தந்து விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. அதனால கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையில நான் அழுததை யாரும் பார்க்காத போது என் இயேசு தாயை போல தேற்ற வந்தார். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் தேர்ந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். க்ளோரி. தனிமையில் நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் தீர்த்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளெல்லாம் குறைகளெல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. ஒரு நாளும் குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. ஓ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும்
சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமை எளிமையமான எங்களை அலங்கரிச்சு சிங்காரத்தில் வைத்திருக்கிறார். சிறுமையும் எளிமையும் என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த வாழ்க்கை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியிலிருந்து எடுத்தீரையா, என் தலையில் உயர்த்தினீரையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்த தலையில் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென். உமக்கது ஈடாகுமோ. ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ. நன்றி. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென். என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத ஆமென் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. க்ளோரி. ஹல்லேலூயா. அருமையான பாடல். ஆமென். என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்லுங்க. போன வாரம் நன்றி செலுத்தினோம், இந்த வாரம் நன்றி செலுத்துகிறோம், அடுத்த வாரம் நன்றி செலுத்துவோமா? செலுத்துவோம். ஏன்? ஆண்டவருக்கு ஒரு நாள் எத்தனை நாளை போல? எத்தனை நாள்? ஒரு நாள். சொல்லுங்க. ஒரு நாள் அவருடைய கணக்கு எப்படி? 1000 நாளை போல. அப்போ கணக்கு வச்சுக்கிறீங்களா? அதுதான் கணக்கு. ஒரு நாள் அவருக்கு 1000 நாள்னா நான் எத்தனை நாள் என்ன பண்ண அவருக்கு நன்றி செலுத்தியிருக்கேன். டிவைட் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ 1000 நாள் கணக்கு போட்டால் வாழ்நாள் எல்லாம் நான் என்ன பண்ணோம் நன்றி சொன்னாலும் அது என்ன பண்ணாதான் பத்தாதான். ஹல்லேலூயா. அதுதான். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாடல். ஆமென். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. இந்த இரக்கம் கிருபை அதை பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் ஒரு வரி நன்றாக இருந்தது. நான் பார்க்கும்போது பார்த்தீங்களா, குறைவுகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தார். ஹல்லேலூயா. குறைவுகள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மனுஷங்களை என்ன பார்ப்பாங்க? குறைவுகளை பார்ப்பாங்க. குறைவுகளை பார்க்கும்போது அந்த இடத்துல என்னாகும்? அன்பு குறைஞ்சி போகும். அந்த இடத்துல இவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எனக்கு இவங்க ஃபேவராக இல்லை, எனக்கு இவங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் இல்லை. அப்போது மனசில் என்ன ஆயிடுது? ஒரு கசப்பு வந்துடுது, ஒரு கஷ்டம் வந்துடுது. அப்போ அவங்கள பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஒழுங்காக பார்க்க மாட்டோம், ஒழுங்காக பேச மாட்டோம். எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவாக ஒருத்தர் மேலே போயிடுச்சுன்னா நம்முடைய பண்ணுற செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். அவங்க 1000 நல்லவங்களாக இருந்தாலும் தங்கமாக இருந்தவங்களாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனையில் அந்த நெகட்டிவ் மைண்ட் இருக்கும்போது என்ன ஆயிரும்? நெகட்டிவாக தான் தெரியும். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? குறைவுகளை நம்ம குறைவுகளை பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதிக்க வரும்போது ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, இப்படி பிள்ளைகானை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி கேட்கும்போது போன வாரம் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் என்ன குறைவுகள் செஞ்சுருந்தாலும் நம்புறாரு, என் பிள்ளை ஒப்பு கொடுக்குறான்.
மனம் திரும்புகிறான் என்று சொல்லி உன் குறைவுகள் எல்லாம் போக்கி கிருபையை தருகிறார் அந்த கிருபை நாட்களிலே. ஹல்லேலூயா. கிருபையை தந்து இந்தா பிடிச்சிக்கோ, இந்த புது கிருபை. நான் அதெல்லாம் எது பேசல, உன் பாவத்தெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டேன். இந்த புது கிருபை, புது அபிஷேகம் மீண்டுமாக என்ன பண்ண, இந்த வாரத்திலேயாச்சும் நீ எனக்கு சாட்சியாக இருக்க மாட்டியா? இதான் கேட்குறாரு. இந்த கிருபையின் காலம் நிறைவடையும் வரைக்கும் இந்த கிருபை நம்மளுக்காக என்ன பண்ணோம், பரிந்து பேசு. ஹல்லேலூயா. அதனால் இந்த கிருபையை போக்கடிச்சிடவே கூடாது ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது என்று சொல்லி பார்க்கிறோம். முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எது முடிவு இல்லாதது? நம்முடைய வாழ்க்கையில் எது முடிவு இல்லாதது? யாருடைய மனதுருக்கம்? இயேசுடைய மனதுருக்கம் முடிவில்லாதது. ஹல்லேலூயா. எது நம்ம வாழ்க்கையில் முடிகிற நிலைமையில் இருந்தாலும் அவருடைய மனதுருக்கம் எந்த சூழ்நிலையும் முடிவு பெறாது. விலகி போகாதது உந்தன் மா கிருபை. அதனால தான் பாடல் அருமையான தாசர் எழுதுகிறார், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அந்த கிருபையினால் அவர் என்ன பண்ணுறாரு? விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விலகாத கிருபை இயேசுவால் மாத்திரமே நமக்கு வழங்க முடியும். எந்த சூழ்நிலையும் மாறாத அன்பு நமக்கு யார் செலுத்த முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே செலுத்த முடியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், நல்லவர். ஹல்லேலூயா. தண்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தால் அவங்க நல்லவங்க கிடையாது. எல்லா சூழ்நிலையும் நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. அதனால் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய கிருபை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். புதிது, அந்த புதிதான கிருபையும் இறக்கத்தை தான் ஏசப்பா நமக்கு நாள்தோறும் தருகிறார். ஹல்லேலூயா. அருமையாக ஃபாதர் பெக்குமாஸ் எழுதின அந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? அந்த கிருபை எண்ணி பார்த்து, அந்த மனதுருகத்தை எண்ணி பார்த்து, ஏசப்பா அதை நான் இன்னும் நான் வாஞ்சிக்கிறேன் பெற்றுக்கொள்ள என்று சொல்லி பாடுவோம். எல்லாம் கைகளை தட்டி பாடலாம். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லுங்க, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் மாகிருபை. வாழ்க்கையில விலகி போகாதது உந்தன் மாகிருபை. கைகளை உயர்த்தி, விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது, ஒவ்வொரு நாளும் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. என் சுதந்திரம் அவர்தான், என் உரிமை சொத்து. சொல்லுங்க, கர்த்தரே என் சுதந்திரம்,
பெற்றுக்கொள்வோம். தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை. நம்புறேன், நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை. பகலவர்த்தி விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோமா? விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். சொல்லுவோம். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். கிருபை கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் நாளைதோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லா எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, போற்றுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி புதிது புதிது உந்தன் மகிழ்ச்சியோடு நாளைதோறும் எனக்காக தரப்பட்ட கிருபை வரவேற்று ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் நாளைதோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். உயர்த்தி விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது, ஆமென். கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் நாளைதோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிது. எல்லா விடுதலையோடு புதிது புதிது மகிழ்ச்சியோடு உந்தன் கிருபையை இரக்கம் வாஞ்சித்து நாளைதோறும் புதிது. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிது. தேடலாம். தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, உண்மையாய் தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, நம்பினான் நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை. நம்பினான் நம்பி நான் காத்திருக்கின்றேன் எழுப்புதல் காணும் வரை. விலகாத விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். உயர்த்துவோம்.
கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். தேவ கிருபை, தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை கொண்டாடணும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. ஆமென். எனக்கா இத்தனை கிருபைகள், எனக்கா இத்தனை நன்மைகள், என்னை விட எத்தனை பேர் நல்லவர்களாக இருந்தாலும் என்னை மட்டும் தேடி வந்த கிருபை. அல்லேலூயா. நம்மை தேடி வந்த தெய்வம், ரட்சித்த தெய்வம். அல்லேலூயா. ஒரு நாள் அதை எண்ணி பாடுவோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நீங்கள் எல்லாரும் ஆராதிக்கிறீங்க. அது இயேசுவின் நாமம். எல்லா தலைமுறையினரும் போற்றிடும் நாமம் அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அருமையான பாடலை பாடி ஒரு நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பண்ணலாமா? நாமத்தை உயர்த்தலாம். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சொல்லுங்க. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. கைகளாசி. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். மகிழ்ச்சியோடு அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்தது, நரகத்திலிருந்து என்னை விடுவித்தது, பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமம், இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே,
சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா glory அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா சரீர வியாதிகளும் குணமாக்கும் நாமம், தொல்லை கஷ்டங்கள் அனைத்தும் தீர்த்திடும் நாமம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. விசுவாசத்தோடு சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இந்த உலகத்துல தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. சொல்லுவோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். glory அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சொல்லுங்க. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையிலும் எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. அனைவரும் நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. என் வாழ்வில் இயேசு நாமமே பலப்படுத்துகிறேன். ஜெயமே. ஜெயம். சாத்தானின் சக்தி ஆமென். ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். மகிழ்ச்சியோடு அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. இப்படிலாம் நம்ம எல்லாம் பரலோகத்தில் ஆராதிக்கும்படியாக தான் அவர் என்ன பண்றார், மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கிறிஸ்து முன் செல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் நாமும் பரலோகத்தில் குருத்தோலைகளை எடுத்து கொடுத்து கையில் பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம், பரலோகத்தில் நான் ஜெயித்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் ஜெயித்தது போல் நானும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். ஆமென். நன்மைகள் செய்பவர், மாறிடா தேவன், நன்மைகளின் தேவன், அவர் ஸ்பாபம் என்றும் மாறாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஸ்பாபம் மாறுச்சா இல்லையா? அப்பப்போ மாறுதா, ஆனால் ஏசப்பா ஸ்பாபம் மாறாது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்த மாதிரி இந்த வாரம் நான் இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் வேற மாதிரி, ஆனால் அவரு எல்லா டைமும் ஒரே மாதிரி. ஹல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உன் ஸ்வாபம் மாறாத ஆண்டவரே, நீ நன்மைகள் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். மாறிடாத தேவன், நன்றி நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லி என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் நாளங்கள் பாடுது. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி என்று சொல்லி நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேன், அனுதினமும் உன்னை வர்ஷிப் பண்ணுவேன் ஆண்டவரே. அருமையான பாடல் பாடி இந்த வேலையில் கடந்த 5 மாதமும் இயேசு நம்மளை நன்மையாக நடத்தினார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை நன்மையினால கிருபையினால நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாதப்பா. சொல்லலாம். நீ
செய்த நன்மைகளை நான் எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. சொல்லுங்க. நீ செய்த நன்மைகளை நான் எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. மீண்டுமாக. நீ செய்த நன்மைகளை நான் எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உன் சுவாபம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உன் சுவாபம் என்றும் மாறாதே. கைகளவர்த்தி. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க செய்த நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேன்? அனுதினமும் ஆராதிப்பேன். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உன் சுவாபம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உன் சுவாபம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி நன்றி. ஏராளம் ஏராளமே உன் நன்மைகள் ஏராளமே, உன் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. சொல்லுங்க. ஏராளம் ஏராளமே உன் நன்மைகள் ஏராளமே, உன் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி. நாசியிலுள்ள சுவாசத்திற்காய் நன்றி, நீ தந்த குடும்பத்திற்காய் நன்றி, நான் பெற்றுக் கொண்ட ரட்சிப்பிற்காய் நன்றி, முன் குறித்து அழைத்தீரே நன்றி, மூடப்பட்ட கதவுகளுக்காய் நன்றி, தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் நன்றி. இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி, என்னோடென்றும் இருப்பீரே நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. சொல்லுவோம்.
உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். அனைவரும் முழங்கால் படியிடுவோமா? இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டார். நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, எண்ணிலடங்காத நன்மைகள் செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மைகள் செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ள தேவனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். இந்த காலை வேளையில் எத்தனையோ நன்மைகள் செய்த ஏசப்பாக்கு உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றி செலுத்துறீங்களா? துதிகன மகிமைகளை செலுத்துறீங்களா? ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி நன்றி. நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். நன்றியுள்ள வாழ்க்கையை வாழுகிறேன். நன்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், சத்தியங்களில் நிலைத்திருக்கணும். இதெல்லாம் அவருக்கு நன்றி விசுவாசத்தை காட்டுறது. இது எல்லாத்தையும் நம்ம சரியாக செய்யும் போது நன்றியுள்ள வாழ்க்கையை முழுமையாக செய்து முடிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் தேவன் தொடர்ந்து நம்ம வழிநடத்தி செல்வாராக. இந்த வேளையில் நீர் அசைவாடுங்கப்பா என்று சொல்லி நம்ம இந்த ஜெப வேலையை ஆராதனை வேலையை நிறைவு செய்ய போகிறோம். இந்த நாளில் உம் சித்தம் போல் எங்களை நடத்தி சொல்லுங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும் ஆவியானவரே என்று சொல்லி வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இன்று ஆவியானவரும் நமக்கு சத்தியங்கள் மூலமாக விளக்கங்களை அறிந்திட நமக்கு கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் வந்தவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு சில ரகசியத்தை இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். படுவோமா? அவளோடு இந்த நாளில் உங்க சித்தம் செய்யணும். அவரை வரவேற்று நடத்துங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்போதும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கேட்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் செவிக்க வேண்டும், எதற்காக செவிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே, அவர் நல்ல ஆசிரியர். எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செவிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, கேட்போம். ஆவியானவரே, வரவேற்று ஆவியானவரே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, பிரசனத்தால ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளிலே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும்
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளுவே நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. அவர் சித்தம் செய்ய இந்த நாளிலே நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் நிறைவுகளாகும். ஆவியானவர் செய்கின்ற முதல் வேலையே சுத்திகரிப்பின் வேலை தான் நம்முடைய உள்ளத்தில். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய மீறுதலை, அவரை விட்டு தூரமாக சென்ற காரியத்தை எல்லாமே ஒரு ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் நம்ம பெறும்போது அதை நம்மளால் பெற்றுக்கொள்ள தாங்கிக் கொள்ளவே முடியாது. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அழுகை வரும். நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு. ஆண்டவரே, நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேனே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அப்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள அசைவாடும் போது, அப்போ அசைவாடும் போது குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணும்? வெளியில் போகும். ஹல்லேலூயா. அதனால் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்திகரித்து கொள்ள ஆவியானவரை தேடுங்கள். ஆண்டவர் அனுதினம் உங்களை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நாமே நாம் தாழ்த்துவோம், தேவன் நம்மை உயர்த்துவார். தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.